எம்ஜிஆரின் 107வது ஜனன தினம் யாழில் அனுஷ்டிப்பு. தேர்தலை நடாத்துவதற்கு முதுகெலும்பில்லாத ஜனாதிபதி சஜித் தெரிவிப்பு. யாழில் பலருக்கு சிவப்பு எச்சரிக்கை. யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஊழியர் சங்கத்தினர் கவன ஈர்ப்பு. இந்திய மீனவர்களின் அத்துமீறிய மீன்பிடி நடவடிக்கை கண்டும் காணாத அரசாங்கம் ஆலம் விசனம். திருகோணமலையின் வளங்களை பிற நாடுகளுக்கு விற்பதற்கு எதிர்ப்பு, வீதியில் இறங்கிய மக்கள். தமிழ் வாக்குகளுக்காக ராணுவத்தை காட்டிக் கொடுக்க ரணில் முயற்சி, விமல் வீரவன்ச பகிரங்கம். அளம்பில் மாவீரர் துயிலுமில்ல காணி சுவீகரிப்பு, பொதுமக்களின் எதிர்ப்பால் முறியடிப்பு. மரக்கரைகளுடன் வீதிக்கு இறங்கிய மக்கள், மூதூரில் வெடித்தது போராட்டம். அரசு ஊழியர்களின் சம்பளம் குறித்து நிதி ராஜாங்க அமைச்சர் வெளியிட்டுள்ள தகவல். இரு சர்வதேச மாநாடுகளில் உரையாற்றுவதற்காக ஜனாதிபதி ரணில் உகண்டா பயணம். ஒற்றுமையின்மையால் பிளவடைந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு, விநாயகமூர்த்தி முரளிதரன் சாடல். விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவரின் பிறந்த நாளை கொண்டாடிய பெண்ணுக்கு விடுதலை. உள்ளூர் உற்பத்திகளை அதிகரிப்பதனூடாக சுய பொருளாதாரத்தை வலுப்படுத்த முடியும், டக்ளஸ் வலியுறுத்து. வெளிநாடுகளில் மறைந்து வாழும் உள்நாட்டு குற்றவாளிகளை கைது செய்ய விசேட திட்டம், அமைச்சர் டிரான் அலஸ். தென்னிந்திய திரைப்பட நடிகரும் தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சருமான மறைந்த எம்ஜிஆரின் 107வது பிறந்த தினம் நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் வெகு விமர்சையாக முன்னெடுக்கப்பட்டது. யாழ்ப்பாணம் பாஷையூர் பகுதியில் நேற்று மாலை அப்பகுதி மக்களும் இந்தியாவிலிருந்து வருகை தந்து எம்ஜிஆர் ரசிகர் மன்ற உறுப்பினர்களும் இணைந்து கேக் வெட்டி எம்ஜிஆரினுடைய பிறந்த தினத்தை கொண்டாடினார்கள். இதன்போது எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டதுடன் வறுமை கோட்டுக்குட்பட்ட குடும்பங்களுக்கு உலருணவு பொதிகளும் பாடசாலை மாணவர்களுக்கு கற்றல் உபகரணங்களும் வழங்கி வைக்கப்பட்டன. உள்ளூராட்சி சபை தேர்தலை நடாத்துவதற்கு முதுகெலும்பில்லாத ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கம் பொது தேர்தலை பற்றி தம்பட்டம் அடித்துக் கொண்டிருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், மக்களின் ஜனநாயக உரிமைகளை பாதுகாக்கும் எந்தவொரு தேர்தலையும் எதிர்கொள்ள ஐக்கிய மக்கள் சக்தி தயாராக இருக்கின்றது. அதேவேளை ஜனாதிபதி தேர்தலில் சுயேட்சை வேட்பாளர்கள் மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி வேட்பாளர்கள் யார் என தெரியாமல் ஜனாதிபதியும் பொதுஜன பெரமுனவும் குழப்பமடைந்துள்ளதாக சஜித் பிரேமதாசு தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் கொக்குவில் பகுதியில் பல வீடுகளின் உரிமையாளர்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் டெங்கு தாக்கம் அதிகரித்துள்ள நிலையில் இன்றைய தினம் வியாழக்கிழமை நல்லூர் சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவிற்குட்பட்டு கொக்குவில் பகுதியில் விசேட டெங்கு ஒழிப்பு வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. வடக்கு மாகாண சுகாதார பணிப்பாளர், வடக்கு மாகாண பிரதி போலீஸ் மாதிபர் ஆகியோரின் நேரடி பங்கேற்புடன் குறித்த டெங்கு ஒழிப்பு வேலை திட்டமானது முன்னெடுக்கப்பட்டது. கொக்குவில் பகுதியில் உள்ள ஒவ்வொரு வீடுகளுக்கும் சுகாதார அதிகாரிகள் மற்றும் போலீசார் விஜயம் மேற்கொண்டதோடு வீடுகளில் டெங்கு நுளம்பு காணப்படும் இடங்கள் அகற்றப்பட்டதோடு பல வீடுகளுக்கு சிவப்பு எச்சரிக்கையும் வழங்கப்பட்டுள்ளது. நல்லூர் பகுதியில் விசேட வேலை திட்டமாக டெங்கு நோய் பரவும் இடங்களை கண்டுபிடிப்பதற்காக வீடு வீடாக செல்ல இருக்கின்றோம். J122 கிராம சேவையாளர் பிரிவு பகுதியில் எமது 14 அணியினர், அது சுகாதார திணைக்களத்தில் வேலை செய்யும் உத்தியோகத்தர்கள், பிரதேச செயல உத்தியோகத்தர்கள் மற்றும் போலீஸ் உத்தியோகத்தர்களின் ஊடாக இந்த நடவடிக்கையில் ஈடுபட இருக்கின்றோம். ஆகவே பொதுமக்கள் உரிய ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம்.
யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஊழியர் சங்கத்தினால் இன்றைய தினம் வியாழக்கிழமை கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று வேலைநிறுத்தம் முன்னெடுக்கப்படுவதுடன் அடையாளமாக நண்பகல் 12 மணியளவில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக பிரதான நுழைவாயில் முன்பாக ஒன்று கூடிய பல்கலைக்கழக ஊழியர்கள் குறித்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். அனைத்து பல்கலைக்கழக தொழிற்சங்க சம்மேளனம், பல்கலைக்கழக கல்விசாரா பணியாளர்களின் சம்பள முரண்பாடு, சம்பள அதிகரிப்பு மற்றும் அவர்களை பாதிக்கும் பிரச்சினைகளில் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவும் அரசாங்கமும் தொடர்ந்து ஏமாற்றி வருகின்றமைக்கு எதிர்ப்பு தெரிவித்தே போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாடளாவிய ரீதியில் உள்ள அரசு பல்கலைக்கழகத்தில் பணியாற்றும் பல்கலைக்கழக ஊழியர்கள் அந்தந்த பல்கலைக்கழகங்களில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதேவேளை கொழும்பு ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்துக்கு அருகில் பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்கள் ஏற்பாடு செய்திருந்த ஆர்ப்பாட்டத்தின் மீது போலீசார் கண்ணீர் புகை பிரயோகத்தை மேற்கொண்டுள்ளனர். இன்றைய தினம் முற்பகல் இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்ட போதே போராட்டத்தை கலைக்க போலீசார் கண்ணீர் புகை பிரயோகத்தை மேற்கொண்டுள்ளனர். நாடளாவிய ரீதியில் பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்கள் சம்பள அதிகரிப்பு கோரி பணி புறக்கணிப்பு போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். மேலும் சம்பள முரண்பாடுகளை தீர்க்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காவிட்டால் தொடர் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட நேரிடும் என தொழிற்சங்க சம்மேளனம் தெரிவித்துள்ளது. உள்நாட்டு மீனவர்களையும் உள்நாட்டு வளங்களையும் பாதுகாக்க ஜனாதிபதி நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என மன்னார் மாவட்ட மீனவ கூட்டுறவு சங்கத்தின் செயலாளரும் வடமாகாண கடற்தொழிலாளர் இணையத்தின் ஊடக பேச்சாளருமான NM ஆலம் தெரிவித்தார். மன்னாரில் இன்று வியாழக்கிழமை மதியம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்திய மீனவர்களின் அத்துமீறிய வருகை கடந்த 15 வருடங்களுக்கு மேலாக, அதாவது யுத்தத்திற்கு முன்பும் சரி தற்போதும் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றது. எனினும் இந்திய மீனவர்களின் அத்துமீறிய வருகையை கட்டுப்படுத்த முடியவில்லை என்பதை இலங்கை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்திய மீனவர்களின் வருகையை கட்டுப்படுத்த ஏன் அரசாங்கம் தவறவிடுகின்றது என்ற கேள்வி மன்னார் மாவட்ட மீனவர்கள் மத்தியில் எழுந்துள்ளது. கண்துடைப்புக்காக பாதிக்கப்பட்ட எமது மீனவர்கள் முறைப்பாட்டை வைக்கின்ற போது ஒரு சில படகுகளை கைது செய்கின்றனர். எனினும் தொடர்ச்சியாக இந்திய மீனவர்களின் அத்துமீறிய வருகையும் ஏனைய செயற்பாடுகளினால் வடபகுதி மீனவர்கள் தொழிலிழப்பை சந்திப்பதோடு மீன்பிடி உடைமைகளையும் இழந்து வருகின்றனர். இலங்கை அரசும் கண்டுகொள்ளாமல் இருக்கின்றது. குறுகிய எல்லை பரப்பை பாதுகாக்க முடியாமல் இருக்கின்ற இந்த அரசாங்கம் வெறுமனே எங்களுக்கு அப்பால் இருக்கின்ற கடல் பிரதேசத்தையும் கடல் வணிக நடவடிக்கைகளையும் பாதுகாப்பதற்கு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர். சம்பந்தமே இல்லாத நாடுகளுக்கு திட்டங்களையும் நிதியுதவிகளையும் வழங்க வாக்குறுதி வழங்கியுள்ளனர். ஆனால் அளிக்கப்பட்ட வடமாகாணம் எவ்வித நிதி வசதியும் இல்லாமல், அங்குள்ள பாடசாலைகளில் எவ்வித முன்னேற்றமும் இல்லாமல், எவ்வித தொழில் நடவடிக்கைகளையும் முன்னெடுக்க முடியாத நிலையில் சம்பந்தமே இல்லாத நாடுகளுக்கு உதவிகளை மேற்கொள்ள ஜனாதிபதி நடவடிக்கைகளை மேற்கொள்வதை ஒரு வகையில் நாங்கள் பாராட்டினாலும், எமது பிரச்சினைகளை தீர்த்து வைத்ததன் பின்னர் அதனை அவர் முன்னெடுக்க வேண்டும். இந்திய மீனவர்களின் வருகையினால் எமது மீனவர்களுக்கு ஏற்பட்ட அழிவுகளுக்கு இதுவரை இழப்பீடுகள் வழங்காத நிலையில் மீனவர்கள் பல்வேறு அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்து வரும் நிலையில் உள்நாட்டு மீனவர்களையும் உள்நாட்டு வளங்களையும் பாதுகாக்க ஜனாதிபதி நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் அவர் மேலும் தெரிவித்தார். திருகோணமலையின் வளங்களை பிற நாடுகளுக்கு விற்பதை உடனடியாக நிறுத்துமாறு கோரி திருமலை மாவட்ட பிரஜைகள் சங்கத்தினால் இன்றைய தினம் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. திருகோணமலை மணிக்கூட்டு கோபுரத்துக்கு அருகில் இடம்பெற்ற இவ்வார்ப்பாட்டத்தில் ஊர் மக்களை விரட்டி அடித்து இந்தியாவுக்கு விற்க வேண்டாம், துறைமுகத்தையும் எண்ணெய் தாங்கிகளையும் இந்தியாவிற்கு வழங்க வேண்டாம் என்ற பதாதைகளை ஏந்தியவாறு அம்மா அப்பா இதை கேளுங்கள், அண்ணன் தம்பி இதை கேளுங்கள், எங்கள் நிலம் எங்கள் வளங்கள் காத்திட முன்வாருங்கள், ஊரையே வெளியே பொருளாதார வலயம் செய்கின்றார்களாம், ஊர் மக்களை விரட்டி அடித்து இந்தியாவுக்கு விற்கின்றார்கள் போன்ற கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் வாக்குகளை பெறுவதற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே ராணுவத்தினரை காட்டிக் கொடுக்கும் சட்டங்களை இயற்ற முயற்சிக்கின்றார் என தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான விமல் வீரவன்சோ தெரிவித்தார். கொழும்பில் உள்ள தேசிய சுதந்திர முன்னணியின் காரியாலயத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். பொருளாதார நெருக்கடியால் ஒட்டுமொத்த மக்களும் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் நாட்டுக்கு எதிரான கீழ்த்தரமான செயற்பாடுகளை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே
முன்னாள் அமைச்சர் ஃபெசில் ராஜபக்ஷ ஆகியோர் முன்னெடுத்துள்ளனர். 2015ஆம் ஆண்டு அப்போதைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் மங்கள சமரவீர இலங்கைக்கு எதிராக கொண்டுவரப்பட்ட 30-1 தீர்மானத்திற்கு இணை அனுசரணை வழங்கினார்கள். இந்த தீர்மானத்தை நாட்டு மக்களும் பாராளுமன்றமும் அப்போது அறிந்திருக்கவில்லை. நாட்டுக்கு எதிராக ஒப்பந்தங்கள் மற்றும் தீர்மானங்களில் இருந்து விலகுவதாக 2019ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் காலத்தில் ராஜபக்சர்கள் மக்களுக்கு வாக்குறுதி வழங்கினார்கள். அந்த வாக்குறுதிகளுக்கு அமைய கோட்டாபய ராஜபக்ஷ தலைமையிலான அரசாங்கத்தை நாட்டு மக்கள் தோற்றுவித்தார்கள். இலங்கைக்கு எதிராக கொண்டுவரப்பட்ட 30-1 தீர்மானத்துக்கு இணை அனுசரணை வழங்கும் இணக்கப்பாட்டிலிருந்து இலங்கை விலகியுள்ள நிலையில் அந்த தீர்மானத்தில் குறிப்பிடப்பட்ட முக்கிய விடயங்களில் பல சட்ட வகிபாகத்துடன் தற்போது நிறைவேற்றப்பட்டுள்ளன. ஆகவே இராணுவத்தினருக்கு எதிராக எவர் வேண்டுமானாலும் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கலாம், பொய் சாட்சியம் வழங்கலாம். சரத் பொன்சேகாவை தவிர ஏனைய இராணுவ அதிகாரிகளுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்ய முடியும். தமிழ் மக்களின் வாக்குகளை பெற்றுக் கொள்வதற்காக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இராணுவத்தினரை காட்டிக் கொடுக்கும் வகையில் செயற்படுகின்றார். ஆச்சரியம் என்னவென்றால், யுத்த வெற்றியை பிரதான தேர்தல் பிரச்சாரமாக கொள்ளும் ராஜபக்சர்கள் இராணுவத்தினருக்கு எதிரான சட்ட மூலங்களுக்கு ஆதரவாக செயற்படுகின்றார்கள். ஆகவே இந்த சட்ட மூலத்துக்கு எதிராக ஒட்டுமொத்த மக்களும் ஒன்றிணைய வேண்டும் என்றார். முல்லைத்தீவு மாவட்டத்தின் அளம்பில் மாவீரர் துயிலுமில்ல காணியை தனிநபரிடமிருந்து இராணுவத்துக்கு சுபீகரிப்பதற்கான நில அளவீட்டு பணி இன்று இடம்பெறவிருந்த நிலையில் பொதுமக்களால் குறித்த அளவீட்டு பணிகள் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு நில அளவை திணைக்கள அதிகாரிகள் நில அளவீட்டு பணிக்காக துயிலுமில்ல காணிக்கு சென்றபோது அங்கு கூடிய மக்கள் இந்த இடத்தில் நமது உறவுகளை புதைத்துள்ளோம், இந்த காணியை அளவிட அனுமதிக்க மாட்டோம் என்றதன் அடிப்படையில் அளவீட்டு பணிகள் நிறுத்தப்பட்டுள்ளது. குறித்த இடத்தில் மக்களுடன் இணைந்து முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் துரைராசா ரவிகரன் மற்றும் சமூக செயற்பாட்டாளர் பீட்டர் இளஞ்செழியனும் கலந்து கொண்டனர். வட்வரி அதிகரிக்கப்பட்டமைக்கும் மரக்கறி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலை அதிகரிப்புக்கும் எதிர்ப்பு தெரிவித்து மூதூர் பிரதான வீதியின் முன்பாக இன்று காலை ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. குறித்த ஆர்ப்பாட்டத்தை தேசிய மக்கள் சக்தியின் மூதூர் கிளை ஏற்பாடு செய்திருந்ததுடன் இதன்போது நாட்டில் தற்போது மரக்கறிகளின் விலைகள் அதிகரிப்பு செய்யப்பட்டதை வலியுறுத்தும் வகையில் மரக்கறிகள் காட்சிப்படுத்தப்பட்டன. அத்தோடு வரி அதிகரிப்பை கொண்டு வந்த ரணில் அரசாங்கத்திற்கு எதிராக சுலோகங்கள் ஏந்தப்பட்டு கோஷங்கள் எழுப்பப்பட்டு ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. அரசு ஊழியர்களுக்கான 5000 ரூபாய் கொடுப்பனவு தொடர்பான பணத்தை திரைசேரி விடுவித்துள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியம்பலாபிட்டிய தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், 2024 வரவு செலவு திட்டத்தில் முன்மொழியப்பட்ட 10,000 ரூபாய் சம்பள அதிகரிப்பின் முதற்கட்டமாக 5000 ரூபாய் கொடுப்பனவு தொடர்பான பணத்தை திரைசேரி விடுவித்துள்ளது. அரசாங்க ஊழியர்களின் சம்பளத்திற்காக தற்போது சுமார் 95 பில்லியன் ரூபாய் செலவிடப்படுகின்றது. ஜனவரி மாதம் முதல் இந்த பணம் மேலும் 7 பில்லியன் ரூபாவால் அதிகரிக்கும். இதேவேளை ஏப்ரல் மாதம் முதல் 10,000 ரூபாய் சம்பள அதிகரிப்புக்கு உத்தேசிக்கப்பட்டுள்ள நிலையில் அரசாங்கம் 14 பில்லியன் ரூபாவை மேலதிகமாக செலவிட உள்ளது. பணம் அச்சடிப்பதும் கடன் வாங்குவதும் நிறுத்தப்பட்டுள்ள சூழ்நிலையில் செலவு மேலாண்மை மூலம் மட்டுமே உரிய தொகையை சேமிக்க வேண்டும் என சுட்டிக்காட்டியுள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உகண்டாவுக்கான உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றினை மேற்கொண்டுள்ளார். அணிசேரா நாடுகளின் மாநாட்டின் 19வது அரசு தலைவர்கள் மாநாடு, G77 மற்றும் சீனாவின் 3வது தென் மாநாடு என்பவற்றில் பங்கேற்பதற்காகவே ஜனாதிபதி உகண்டா சென்றுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு இன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளது. மேலும் அந்த செய்திக்குறிப்பில் உகண்டா குடியரசின் ஜனாதிபதி யோவேரி முசோவெனியின் அழைப்பின் பேரிலேயே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இந்த விஜயத்தை மேற்கொண்டுள்ளார். அணிசேரா நாடுகளின் மாநாட்டின் 19வது அரசு தலைவர்கள் மாநாடு உலகளாவிய கூட்டு செழுமைக்கான ஒத்துழைப்புகளை விரிவுபடுத்தல் என்ற தலைப்பில் ஜனவரி 19 மற்றும் 20ஆம் தேதிகளில் உகண்டாவின் கம்பாலா நகரில் நடைபெறவுள்ளது. அதனை அடுத்து G77 மற்றும் சீனாவின் 3வது தென் மாநாடு ஜனவரி 21, 22ஆம் தேதிகளில் எவரையும் விடக்கூடாது என்ற தலைப்பில் கம்பாலா நகரில் நடைபெறவுள்ளது. மேற்படி இரு மாநாடுகளிலும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உரையாற்ற உள்ளதோடு ஆபிரிக்க வலயத்தில் காணப்படும் உலக தெற்கு நாடுகளின் தலைவர்கள் மற்றும் பிரதிநிதிகளையும் சந்திக்க உள்ளார். அணிசேரா நாடுகளின் அமைப்பில் 120 நாடுகள் அங்கம் வகிப்பதோடு குறித்த அமைப்பு வெண்டூங் கொள்கையை மையப்படுத்தி அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளின் தேவைகளை நிறைவேற்றும் நோக்குடன் செயற்பட்டு வருகின்றது. இலங்கை அணிசேரா நாடுகள் அமைப்பின் ஆரம்ப உறுப்பினர் என்பதோடு 1976 1977 காலப்பகுதிகளில் அதன் தலைமைத்துவத்தையும் வகித்துள்ளது.
1976ஆம் ஆண்டில் 5வது அரசு தலைவர்கள் மாநாட்டை இலங்கை நடாத்தியிருந்தது. G77 மற்றும் சீனாவின் 3வது தெற்கு மாநாட்டில் 134 நாடுகள் அங்கம் வகிப்பதோடு வர்த்தகம், முதலீடு, நிலையான அபிவிருத்தி, காலநிலை அனர்த்தம், வறுமை ஒழிப்பு மற்றும் டிஜிட்டல் பொருளாதாரம் உள்ளிட்ட விடயங்களில் ஒத்துழைப்புகளை பலப்படுத்தும் நோக்கில் நடாத்தப்படுகின்றது. ஐக்கிய நாடுகள் சபையில் அங்கம் வகிக்கும் அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளின் மிகப்பெரிய கூட்டிணைவு என்ற வகையில் உலகளாவிய தெற்கு நாடுகள் தங்களது கூட்டு பொருளாதார தேவைகளை அறிவித்தல், மேம்படுத்தல் மற்றும் உலகளாவிய தெற்கு நாடுகளின் பேச்சு என்பவற்றுக்கு இந்த மாநாடு களம் அமைக்கும். G77 மற்றும் சீன மாநாட்டின் தலைமைத்துவத்தினை இதுவரையில் கியூபாவும் அணிசேரா நாடுகள் அமைப்பின் தலைமைத்துவத்தை அசர்பைஜான் குடியரசும் வகித்து வரும் நிலையில் மேற்படி இரு நாடுகளுக்கும் இம்முறை உகாண்டா குடியரசு தலைமை தாங்க உள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் உகாண்டா விஜயத்தில் வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி, ஜனாதிபதியின் செயலாளர் சமநக நாயக்கு, வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சின் செயலாளர் அருணி விஜயவர்தன, காலநிலை அனர்த்தம் தொடர்பிலான ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகர் ருவன் விஜயவர்தன் ஆகியோரும் கலந்து கொண்டுள்ளனர். விடுதலை புலிகளின் தலைவரால் ஒருங்கிணைக்கப்பட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பானது இன்று ஒற்றுமையின்மையின் விளைவாக பிளவடைந்து காணப்படுவதாக தமிழர் ஐக்கிய சுதந்திர முன்னணி கட்சியின் தலைவர் விநாயகமூர்த்தி முரளிதரன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பில் இடம்பெற்ற கட்சி ரீதியான நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை கூறியுள்ளார். இதன்போது மேலும் கருத்து தெரிவித்த அவர், குறிப்பாக எங்கள் அரசியல் பாதையானது மஹிந்த தரப்பினருடன் ஒன்றிணைந்து செல்லாது, குறிப்பாக தமிழர்களுக்கான தீர்வை பெற்றுக் கொடுக்கும் முகமாக அமையும். மட்டக்களப்பின் பிரச்சினைகள் தொடர்பில் நாடாளுமன்றில் பேசாமல் தமது சொந்த பிரச்சினைகளை பிள்ளையான் மற்றும் கூட்டமைப்பு தரப்பினர் எடுத்துரைக்கின்றார்கள். இது சரியான அரசியல் பாதை இல்லை என்றார். சுயதொழில் முயற்சிகளை விருத்தி செய்வதனூடாக உள்ளூர் உற்பத்திகளை அதிகரித்து முயற்சியாளர்களின் சுய பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதனூடாக நாட்டின் பொருளாதாரத்தை வலுப்படுத்த முடியும் என அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். யாழ் மாவட்ட செயலகத்தில் இன்றைய தினம் முற்பகல் சுயதொழில் முயற்சியாளர்களை வலுப்படுத்தும் நோக்கில் முன்னெடுக்கப்பட்ட கலந்துரையாடலில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். இது தொடர்பாக அவர் மேலும் கருத்துரைக்கையில், சுயதொழில் முயற்சிகளை விருத்தி செய்வதனூடாக உள்ளூர் உற்பத்திகளை அதிகரித்து முயற்சியாளர்களின் சுய பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதனூடாக நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் ஒவ்வொரு குடிமகனும் பங்களிப்பு செய்ய முடியும் என்றார். குறித்த கலந்துரையாடலில் சுயதொழில் முயற்சியாளர்கள் தாம் எதிர்நோக்கியுள்ள தொழில்சார் நடைமுறை பிரச்சினைகளையும் வங்கிகளூடாக கடனினை பெற முயலுகின்ற போது ஏற்படுகின்ற இறுக்கமான நடைமுறை பிரச்சினைகள் பற்றியும் சுட்டிக்காட்டியிருந்தனர். குறித்த சுயதொழில் முயற்சியாளர்களின் கருத்துக்களில் அவதானம் செலுத்திய அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா, உள்ளூர் உற்பத்திகளை மேம்படுத்துவதற்கான முதலீடுகளை எதிர்பார்க்கின்ற சுயதொழில் முயற்சியாளர்கள் அதற்கான திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிக்கும் பட்சத்தில் அதற்கான ஒத்துழைப்பினையும் வழிகாட்டல்களையும் வழங்க முடியும் என தெரிவித்திருந்தார். அத்துடன் சிறிய மற்றும் நடுத்தர கைத்தொழில் முயற்சிகளை ஊக்குவிப்பதற்கு வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்டுள்ள நிதியிலிருந்து நன்மைகளை பெற்றுக் கொள்வதற்கான முன்மொழிவுகளையும் வழங்க முடியும் எனவும் அமைச்சர் தெரிவித்திருந்தார். குறித்த கலந்துரையாடலில் யாழ் மாவட்ட செயலாளர் சிவபாலசுந்தரன், மேலதிக அரசாங்க அதிபர், மேலதிக அரசாங்க அதிபர் காணி, மாவட்ட செயலக பதவிநிலை உத்தியோகத்தர்கள், துறைசார் அதிகாரிகள், வங்கிகளின் முகாமையாளர்கள், சுயதொழில் முயற்சியாளர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. வெளிநாடுகளில் மறைந்து கொண்டு உள்நாட்டில் குற்றங்களை வழிநடத்தும் கும்பல்களை கைது செய்ய அந்நாட்டு தலைமைகளுடன் பேச்சுவார்த்தை நடாத்தி நடவடிக்கை எடுக்கப்படும் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ் தெரிவித்தார். பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ் மகாநாயக்க தேரரை மல்வத்து பீடத்தில் வைத்து சந்தித்து நல்லாசிகள் பெற்றபோது அவர் இதனை தெரிவித்தார். போதைப்பொருள் தொடர்பான குற்ற செயல்களை தடுக்கும் முகமாக தற்போது நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் யுக்திய விசேட வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டு 1 மாதம் நிறைவடைந்ததை அடுத்து அது தொடர்பாக மகாசங்கத்தினருக்கு தெளிவுபடுத்தி நல்லாசி பெறும் முகமாக அமைச்சர் டிரான் அலஸ் கண்டிக்கு விஜயம் செய்தார். அதன்போது மல்வத்து மகாநாயக்க தேரர் நல்லாசி வழங்கி தெரிவித்ததாவது, தற்போது நடைமுறைப்படுத்தப்படும் யுக்திய வேலை திட்டத்தை தொடர்ந்து மேற்கொள்ளும்படியும் அதற்கு தமது ஆதரவு தொடர்ந்தும் உள்ளதாகவும் தெரிவித்தார். இந்த நடவடிக்கை முழு சமூகத்திற்கும் நன்மை பயக்கும் என்றும் அவர் கூறினார். இது தொடர்பாக டிரான் அலஸ் தெரிவிக்கையில், மேற்படி வேலை திட்டத்தில் நாம் அடைய வேண்டிய இலக்கின் பெரும்பாலான பகுதியை அடைய முடிந்துள்ளதாகவும் வெளிநாடுகளில் பதுங்கியிருந்து குற்ற செயல்களை இங்கு வழிநடத்தும் குற்றவாளிகளை கைது செய்ய நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் தற்போது துபாய் நாட்டுடன் இது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நடாத்தி சிவப்பு அறிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார்.
அஸ்கிரிய பீடத்தின் மகாநாயக்கு வணக்கத்துக்குரிய வரகாகொட ஞானரத்ன தேரர் மற்றும் அஸ்கிரிய மல்வத்து பீடங்களின் அனுநாயக்க தேரர்களையும் சந்தித்து நல்லாசிகள் பெற்றுக் கொண்டார்.